நீ எதுக்கு இங்க வந்த? நீ டெய்லி எதுக்காக வரியோ அதுக்காக தான் நானும் வந்தான். போடா. என்னாச்சு உனக்கு? அவ ஏதாச்சும் பண்ணானா? காலை பிடிச்சிட்டு கெஞ்சி கேட்டேன். முடியலன்னா வெட்டிடுவேன்றான். அவன் மனுஷனே இல்ல சமீர், மிருகம், வெறி பிடிச்ச மிருகம். ஏய் என்ன விட்டுடா. என்ன எதுவும் பண்றாதடா. ஏய் நெல்லு. உன்னை உயிரோட விட மாட்டேனா? ஏய் என்ன விட்டுடா. ஏய் நில்லுடா. ஏய் சமீர் என்ன விட்டுடா. ஏய் உன்னை உயிரோட மாட்டா. உயிரோட விடவே மாட்டேன். ஏய் நில்லுடா. ஏய் என்ன விட்டுடா. ஏய் சமீர் வேணாண்டா என்ன விட்டுடா. தெரியாம பண்ணிட்டேன்டா விட்டுடா. டேய் அவன் சாவணும். என்னாச்சு சமீர்? என்னடாச்சு உனக்கு? கொண்டுட்டேன்க்கா. அந்த அரக்கனை கொண்டுட்டேன். யாரடா? இவ்வளவு நாளா கொடுமை பண்ணிட்டு இருந்தான்ல உன் புருஷன். என்னடா சொல்ற? சுசிலாவை கெடுத்துட்டான்க்கா. வேணான்னு கெஞ்சியும் அந்த அரக்க சீரழிச்சிட்டான்க்கா. சுசிலா என்ன பாவம் பண்ணுச்சு? அவன் இஷ்டப்பட்டவன் கூட வந்தது. அவ செஞ்சது தப்பா? நான் செஞ்சது தப்பா இருந்தா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்க்கா. இல்ல தப்பில்லடா. என்னைக்காவது ஒரு நாள் என் கையால சாவான்னு நினைச்சேன். அந்த தண்டனை நீ அவனுக்கு கொடுத்துட்ட. அந்த பாவையை நீ கொண்டுட்டு வந்ததுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லடா. சுசிலா பாவம்க்கா. சுசீலா, என் புருஷன் செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சிருன்னு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குமா. 7 வருஷமா அவன் கூட குடும்பம் நடத்தி எங்க என் கையாலேயே அவனை கொன்னுருவேணும்னு நான் பயந்துட்டு இருந்தேன். நரகத்தை பார்த்தேன். கட்டின புருஷன்றதுனால வேற வழியே இல்லாம இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தேன். கண்ட பொம்பளைங்கள்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்து என் முன்னாடியே அசிங்கப்படுத்தினாமா. சீ! எங்க மாமா செஞ்ச கொடுமையால எங்க அக்கா எத்தனையோ டைம் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கு. அப்பெல்லாம் நான் தான் தைரியம் சொல்லி சமாதானப்படுத்தியிருக்கேன். ஒவ்வொரு பொண்ணுக்கும் சொல்ல முடியாத பல கதை இருக்கும். அந்த கதையில காஜா மாதிரி, ஸ்ரீதர் மாதிரி விஷப்பூச்சிக இருப்பாங்கன்னு தெரியுது. நாளைக்கு சளிமண்ணா வராரு. நம்ம பழகிறது தப்பா நினச்சிட்டா? காம நிறைஞ்ச காதல்ல ஒளிமறைவு இருக்கலாம் சமீர். நட்போடு இருக்கிற நெருக்கத்துல ஒளிமறைவு இருக்காது. சளிமண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாது. நான் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சமீர், நம்ம நட்பை தூக்கி எறிவியா? ரொம்ப நல்லா இருக்க சுசீலா. முன்னை விட ரொம்ப அழகாகவும் இருக்க. உன் கண்ணில் புதுசாக ஒரு ஒளிவட்டம் தெரியுது சுசீலா. சமீர் அவங்க மாமாவை கொன்னுட்டான். அந்த காஜா பையன் ரொம்ப மோசமானவன். அவன் சாகிறதே மேலு. அது சரி, எதுக்கு கொன்னா? எனக்காக. என்னாச்சு? அன்னைக்கு சொந்த மாமாவே கத்தியால் குத்தி கொண்டுட்டானா? நம்பிக்கையானவன்றதுனால
உன்னை நல்லா பார்த்துக்குவான்றதுனால தான் உங்ககிட்ட விட்டுட்டு போனேன். என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நம்ம 2 பேர் பாவத்தையும் தீர்த்துட்டான். நல்ல மனசுக்காரன், நட்புக்காக உயிரே கொடுப்பான். சரி சரி, அவன் ஒன்றும் சும்மா பண்ணலை. அவனுக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போனேன், அதான் பார்த்துக்கிட்டான். பணத்துக்காக தான் சமீர் இதெல்லாம் செஞ்சான்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். நான் சமீருக்காக பண்ண தியாகத்தை பற்றி சொன்னா என்னை பாராட்டுவான்னு ஆசைப்பட்டேன். பல தடவை சொல்லியும் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. சலீம் இத்தனை நாள் எங்கே இருந்தாருன்னு எனக்கு சொல்லவே இல்லை. அவர் இல்லாதப்போ நான் என்ன செஞ்சேன், எப்படி இருந்தேன்னு என்னை கேட்கவும் இல்லை. சமீர், என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி இருக்க? எல்லாம் முடிஞ்சு போச்சுல. எது முடிஞ்சு போச்சு? ஏன் இப்படி பேசுற? நம்ம நட்புக்கு இது சரியான இடம் இல்லைன்னு தோணுது. இருக்கு, எல்லா இடத்துலயும் நம்ம நட்பு இருக்கு சமீர். என்ன சமீர், எப்போ வந்த? விலைவாசி ஏறி போச்சு. அந்த மளிகை கடை பரமசிவம் இருக்கானே, ₹1 விலை குறைக்க மாட்டேன்றான். கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமாம், 2 பேரும் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சரி சுசீலா, இன்னைக்கு ராத்திரிக்கு மீன் குழம்பு வை.